அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 2 குரூப் ஏ தேர்வை எதிர்கொள்ளும் அத்தனை மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்வை எப்படி நீங்க எதிர்கொள்ளணும், அந்த எக்ஸாம் டைம்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தினால் மட்டுமே நம்ம அந்த தேர்வுல மிகவும் எளிதில் தேர்ச்சி பெற முடியும். அதை பத்தின ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். தயவுசெய்து எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையா பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க வந்து அவங்களையும் பார்க்க சொல்லிடுங்க. எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிடாதீங்க. இதுல நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய விஷயம் நமக்கு தெரியாமலேயே ஒரு தேர்வை நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் தயவு செய்து முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். அதாவது தேர்வுக்கு நீங்க போகும்போது எல்லாருக்குமே தெரியும், ஹால் டிக்கெட்டு, பேனா, அது எல்லாமே நீங்க கரெக்டா கொண்டு போயிடுவீங்க. போகக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும்போது 9 மணிக்கு உங்களுக்கு டைம் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு சில பேர் 8:45, 8:30 இந்த மாதிரி டைமிங்க்கு போவீங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒன்று. அதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் எங்க போட்டிருந்தாலும், ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் சரியா 8 மணிக்கெல்லாம் அந்த சென்டருக்கு நீங்க போயிடணும். அதாவது அந்த கேட்டு வாசல்ல 8 மணிக்கு போயிடணும். இப்படி போகும்போது நிறைய பேர் அந்த ஸ்கூல் காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்து ஒரு எக்ஸாம போயிட்டு பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா நம்ம டிபிசிக்கு வந்து 1 வருஷம், 2 வருஷம், 6 மாசம் அந்த மாதிரி ரொம்ப நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கும். நம்ம சாப்பிடாம போகும்போது நைட்டு வேற நம்ம கண்ணு மூச்சு நிறைய படிச்சிருப்போம். அப்ப நம்ம அன்னைக்கு காலையில ஏஞ்சி எக்ஸாமுக்கு பரபரப்பா நம்ம ஓடும்போது சாப்பிடாம போகும்போது என்னன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிரும். நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடும் போதுதான் நம்ம பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, சாப்பிடாமலே போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதும்போது அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்படியே சோர்வடைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாதீங்க. உங்களால வீட்டுல ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு பழக்கமே இல்லை அப்படின்னா, சாப்பாடு கொஞ்சம் லைட்டா ஒரு டிஃபன், இட்லியோ தோசை அந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் எடுத்துக்கங்க. தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 8 மணிக்கு ஒரு சென்டருக்கு போறீங்கன்னா 8 மணிக்கு அங்க போயிட்டு வாசல்ல சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு லிமிட்டா குடிச்சுக்கோங்க. அதிகமா தண்ணி குடிக்க வேணாம். ஏன்னா இடையில நம்ம பிரேக் போனோம்னா அது போக முடியாது, விடவும் மாட்டாங்க. அது வந்து பண்ண முடியாது. அதனால தண்ணி ஒரு லிமிட்டா எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்குங்க. கரெக்டா அந்த சென்டர்ல ஸ்கூல் காலேஜ்ல 8 மணிக்கு நீங்க உள்ள நுழைஞ்சிடுறீங்கன்னா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு உங்களுடைய நம்பர் செக் பண்றீங்க. நோட்டீஸ் போர்டில் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த நம்பரை செக் பண்ணிட்டு நம்மளுடைய ஹால் நம்பர் என்ன, ரூம் நம்பர் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு உடனே நம்ம போயிருது ஸ்கூல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது எந்த இடத்துல எந்த ஹால் இருக்கு, எந்த ரூம் இருக்குதுன்றத. அது எப்படியும் அந்த ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் அதுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஹால் நம்பர், இந்த பில்டிங் எங்க இருக்குங்க, ரூம் நம்பர் அதுல எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. தயவு செய்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்கறதுக்காகலாம் யோசிக்க கூடாது. இந்த விஷயத்துல உடனே நம்ம கேட்கிறோம், உள்ள போயிட்டு நம்ம ரூம் எங்கன்றதை செக் பண்ணி பார்த்த உடனே ஒரு 8:30 மணிக்கெல்லாம் அந்த நம்மளுடைய டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர், ஹால் டிக்கெட்ல இருக்கிற நம்பர் சேம் நம்பரா இருக்கா, நம்மளுடைய நம்பர் அங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 8:30 மணிக்கு மேல அங்கிருந்து வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நீங்க பிரேக் போயிடணும். தயவு செய்து இதை வந்து நீங்க பண்ணிடுங்க. ஒரு 8:30ல இருந்து 8:45 ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு 8:45 திரும்ப உங்களுடைய ரூமுக்கு நீங்க வந்துடணும். அதாவது ஒரு சில ஸ்கூல் 8 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, காலேஜா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு உள்ள நுழையிறோம், பாக்குறோம், செக் பண்றோம், அதனால நம்ம ரூமையே பாத்துறோம். பார்த்துட்டு உடனே வந்து வெளியே வந்துட்டு ஒரு 8:30 மணிக்கு மேல, 8:30 மணிக்கு மேலதான் நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும். 8:45 திரும்ப நம்ம ரூம்க்கே வந்துடுறோம். சரியா இருக்கா நம்மளுடைய நம்பரு அப்படின்றத செக் பண்ணிடணும். ஒரு சில பேர் அர்ஜென்டா ஓடுவாங்க 9 மணிக்கு, அப்புறம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு கேட்டு ஏற்று முடிடுவாங்க. போகும்போது 8 மணி தான் நம்மளுக்கு எக்ஸாம் டைம்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி கிளம்பிடணும். நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாம் இதை தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தான் 8:30 போறது, 8:45 போறது, 9 மணி, இந்த தவறும் தயவு செய்து பண்ணாது. 9 மணிக்கு போயாச்சு, ரூம்ல உட்காந்தாச்சு, ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு ஹால்ல வந்து ஒரு 20 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டேபிள்ல 2 நபர் நிச்சயமாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் உட்கார்ந்த உடனே நம்ம டேபிள்ல இன்னொரு நபர் வந்துட்டாருன்னா, அவரு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த டேபிள்ல உட்காரக்கூடிய நபர்கிட்ட, ஆனா நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நான் எழுதணும்னா நீங்க வந்து இந்த டேபிளை தயவு செய்து கொஞ்சம் ஆட்டாதீங்க. அதாவது ஒரு சில பேர் என்னன்னா ஏஞ்சி தண்ணி குடிக்கிறேன்ட்டு போவாங்க. அப்ப ஏஞ்சி டேபிளை பிடிச்சி தள்ளுவாங்க. பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு சிந்தனையிலே வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டேபிளை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு அவங்க எழுந்திருக்கும் போது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங் ஷேடோ பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஷேடோ பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க டேபிள் இப்படி ஆட்டும் போது அந்த ஷேடோ அப்படியே ஃபுல்லா கோடு விழுந்துடும். அப்புறம் ஒரு சில டைம்ல பேனா கொஞ்சம் அழுத்தி போச்சுன்னா கோடிங் ஷீட்டே கிளிய கூட செய்யும். தயவு செய்து
இந்த வார்த்தையை அவர்கிட்ட தெளிவா சொல்லிடணும். எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் எழுதுறேன், தயவு செய்து நீங்க ஏஞ்சி போனாலோ என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க, நான் கரெக்டா இருந்துக்கிறேன். சப்போஸ் உட்காரும் போது உங்களுக்கு டேபிள் செட் ஆகலன்னா செட் ஆகிற அளவுக்கு நீங்க ஈர்த்து உங்க பக்கம் உட்கார்ந்துக்குங்க, தயவு செய்து இடையில ஆட்டாம பாத்துக்குங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் சரியா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தவறை வந்து பண்றாங்க. ஓகேங்களா? சரி, இதை சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடிய டேபிள் ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணாமலே ஒரு சில டேபிள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து போகும்போது நம்ம ஒரு கர்சீப்பு தயவு செய்து எல்லாருமே வச்சிருக்கணும். அந்த கர்சீப்பு எடுத்து நம்ம உட்கார்ற இடத்துல அந்த டேபிள்ல நம்ம அதாவது ஷேடோ பண்ற அந்த இடத்த வந்து நல்லா கிளியரா தொடச்சிடணும். ஏன்னா அது ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கும், துரு பிடிச்சு போயிருக்கும், இரும்பா இருந்தா பலவையா இருந்தா நிறைய புழுதி படிஞ்சிருக்கும். இப்படி கோடிங் சீட் வைக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா புழுதி அப்படியே அதுல ஒட்டும், கோடிங் சீட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால ஃபுல்லா கிளியர் பண்ணிடுங்க. கர்சீப்பு போனா போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதை நல்லா கிளியர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது கரெக்டா 9 மணிக்கு உங்க கையில கோடிங் சீட்டு கொடுத்துருவாங்க. கோடிங் சீட் வாங்கின உடனே நிறைய பேர் அவங்க சைன் பண்றதுக்கு போவோம், ஏன்னா அந்த இடத்துல சைன் பண்றதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து அந்த கோடிங் சீட்டை வாங்கி சைன் பண்ண போகாதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர் என்னன்னா எக்ஸாமுக்கு உள்ள போகும்போதே ஒரு பயம் பதற்றம் இருக்கும், கொஸ்டின் எப்படி இருக்குமோ, இந்த மாதிரி கஷ்டமா இருக்குமோ, இந்த டாபிக்கை படிக்கலாம் அந்த டாபிக் படிக்கலாம், நிறைய நம்ம ஒரு குழப்பத்துல உள்ள போகும். அப்படி போகும்போது கோடிங் சீட் வாங்கினோடனே சைன் பண்ற இடத்துல டக்குன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கும், அதனால வாங்கி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற நம்பரை வந்து கோடிங் சீட்ல நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய நேம் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கோடிங் சீட்லயே வந்துடும். ஆனா கொஸ்டின் பேப்பர் நம்பர் அங்க வராது. அப்படி கொஸ்டின் பேப்பர் நம்பர் வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை எடுத்து போட்டு அதை நம்ம வந்து ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து நான் சொல்றேன், அந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அந்த ஹால்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் நம்பர் எழுதுங்க, அதை ஷேடோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த வேலையை செய்யாதீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, கோடிங் சீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா கோடிங் சீட்டை தயவு செய்து ஃபர்ஸ்ட்ல எடுத்து வெளியே கொண்டு வந்து அதுல நம்பர் போடுற வெளியே வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பயம் பதற்றத்துல தவறு பண்ணிடுறோம். நான் ஒரு முறை ஒரு எக்ஸாம் எழுதும் போது இப்ப கோடிங் சீட்ல உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இப்படிதான் இருக்கும் கட்டம் கட்டமா. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்பர் இப்போ ஒரு 5, 2, 3, 6, 7 அது மாதிரி நம்பர் போகும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 5 போடுறோம், அப்புறம் 2 போடுறோம், அப்புறம் 3 போடுறோம், 6 போடுறோம், அப்படி 7 போடுவோம். அப்புறம் அந்த 5க்கு நேரா ஷேடோ பண்ணணும், 2க்கு நேரா ஷேடோ பண்ணணும், 3க்கு நேரா ஷேடோ பண்ணணும், இந்த மாதிரி 6க்கு நேரா ஷேடோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சில டைம்ல நான் வந்து செஞ்ச தவறு என்னன்னா இப்ப லாஸ்டா 6, 7 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் இந்த இடத்துல 67 அப்படின்னு போட்டுட்டேன். பயம் பதற்றத்துல என்ன பண்ணிட்டேன் 67. நான் போடும்போது நம்பர் என்னன்னா இந்த இடத்துல 11ன்னு இருந்துச்சுங்க. 11 அப்படின்னா 1 இருந்துச்சு. என் மைண்ட் செட்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா 11 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்படியே ஒரே பாக்ஸ்ல 11 இறக்கின உடனே அந்த பாக்ஸ்க்கு அடுத்து நான் போறேன், லாஸ்டா ஒரு பாக்ஸ் மீந்து போச்சு. அப்ப அந்த தவறு வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணும்போது அந்த பயத்துல எதை எங்க போறதுன்னு நம்ம தெரியாம தப்பு பண்றோம். அதனால தயவு செய்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் கோடிங் சீட்ல நீங்க போட வேண்டாம். கோடிங் சீட்டை நீங்க அழகா எடுத்து வச்சிருங்க. கோடிங் சீட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அதுல பின்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணணும்ன்றத பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா சென்டர்லயுமே 9:15 கொடுத்துடணும். கோடிங் சீட் வந்து 9 மணிக்கு உங்க கைக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து 9:15 உங்க கையில கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி 9:15 கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வரல அப்படின்னா நீங்க முதல்ல கோடிங் சீட் வாங்கினோடனே அதுல ஒரு பாயிண்ட் படிக்கணும். எப்படின்னா 9:15 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் நீங்க படிச்சுக்கணும். 9:10 வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அங்க வந்துடும். உங்க முன்னாடியே அவங்க பிரிப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு சில இடத்துல அவங்களே பிரிச்சே கொண்டு வராங்க. ஓகேங்களா? உங்க முன்னாடியே பிரிச்சு 20 பேருக்கு அவங்க கொடுக்கணும். அப்படி ஒருவேளை 9:15 கொஸ்டின் பேப்பர் அவங்க உங்க கைக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த கோடிங் சீட்ல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 9:15 வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்றது, அந்த பாயிண்ட்ஸ் அவங்க முன்னாடி போய் படிச்சு காமிச்சு 9:15 கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு நீங்க எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க ரூமுக்கு வர அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க 9:30 மணிக்கு தான் கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா 9:30 மணிக்கு கொடுக்குறவங்க 9:35 கூட ஒரு சில டைம்ல ஆகிடுறாங்க. நமக்கு வந்து 9:15 கொஸ்டின் பேப்பர் வந்துடணும். ஓகேங்களா? அப்படி நீங்க தரலன்னா நீங்க தான் பேசி வாங்கணும் கொஸ்டின் பேப்பரை. அவங்க எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம எப்படி போய் கேட்கறது, கேட்டா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வெயிட் பண்ணக்கூடாது. கரெக்டா டைம். ரெண்டாவது உங்க கையில வாட்ச் இருக்கணும். நார்மல் வாட்ச் எல்லார் கையிலயும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வாட்ச் இருந்தா மட்டும்தான் டைமிங்க்கு நம்மளால பண்ண முடியும். வாட்ச் இல்லாம நம்ம எக்ஸாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தயவு செய்து கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. வாட்ச் எல்லார் கையிலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வந்த பிறகு என்னன்னா அவங்க சொல்ற ரூல்ஸ் வந்து 9:15 வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பிரிக்க கூடாது, 9:30 மணிக்கு தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அவங்க 9:30 மணிக்கு பிரிக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டின் பேப்பரை பிரிச்சிருங்க.
பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும்னா, நடுவுல அவங்க ஒட்டி இருப்பாங்க. புடிச்சு இப்படி கையால புடிச்சு இப்படி கிழிக்க கூடாது. பேனா உங்க கையில இருக்கு, பேனா மூடாக்கி எடுத்துட்டு அந்த முள்ளால வச்சு அழகா அப்படி கிழிச்சிங்கன்னா அழகா கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே கொஸ்டின் பேப்பரை பிடிச்சி இப்படி கிழிக்கிறாங்களா, கொஸ்டின் பேப்பரும் பிடிச்சிட்டு கிழியுது ஒரு சில டைம்ல. அதுவே அவங்களுக்கு ஒரு பயம் பதற்றத்தை ஏற்படுத்துது. தயவு செய்து அந்த மாதிரி 9:15 ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழா இருந்தாலும் சரிதாங்க, இங்கிலீஷா இருந்தாலும் சரிதான். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் நம்ம அட்டன் பண்ண போறோம். அந்த வகையில ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து கடினமாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் கஷ்டமா இருக்கும். நீங்க கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணும்போதே தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா ஆன்சரு அப்படியே டிக் பண்ணலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா தயவு செய்து அந்த பேஜ் அப்படியே விட்டுட்டு ஒரு 21வது கொஸ்டின், 31வது கொஸ்டின் இந்த மாதிரி போயிடணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி தெரியலன்னா அங்கேயே நம்மளுக்கு வந்து மனசு உடைஞ்சிரும். ஓகேங்களா? அது ஒரு கேள்விதான் கஷ்டமா இருக்கும். உள்ள போய் பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியா இருக்கும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இடையில நம்ம வந்துட்டு ஒரு 21வது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகும்போது அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட்லேயே உங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா எளிமையா இருந்தா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்படி நீங்க அட்டன் பண்ணும்போது தயவு செய்து கோடிங் சீட்டை வெளியே எடுக்கக்கூடாது. ரூல்ஸ் என்னன்னா, அவங்களுடைய ரூல்ஸ் 9:15 கொஸ்டின் கொடுக்கணும். 9:30 மணிக்கு நீங்க அட்டன் பண்ணணும். ஆனா நம்ம ரூல்ஸ் என்னன்னா 9:15 வாங்கிடுறோம். 9:15 நம்ம என்ன பண்றோம், கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ணணும். டிக் பண்றது எப்படின்னா, இப்ப ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுதுன்னா, அதாவது ஏ இருக்கு அப்படின்னா இப்படி போட்டிருக்கான் அப்படின்னா ஏல இப்படி டிக் பண்ணக்கூடாது, இப்படி டிக் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எதுவுமே எழுதக்கூடாது அவங்களுடைய ரூல்ஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா ஏல இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா பெருசா தெரியுற மாதிரி. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற பேனாவே பெரிய பேனா தான் வச்சிருப்பீங்க, நல்லா ஷேடோ பண்ற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போவோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா லைட்டா ஒரு புள்ளி, அவ்வளவுதான். இந்த மாதிரி டிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க கிட்ட நம்ம எதுவும் சண்டை வாங்க கூடாது. ஓகேங்களா? அப்ப அவங்க வந்து ஏமா டிக் பண்றேன், ஏமா அட்டன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி ஆயிடும். அதனால லைட்டா ஒரு புள்ளி வச்சு பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அதாவது கொஸ்டின் பேப்பர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கேள்வி வந்து எவ்வளவு கஷ்டமாவனாலும் இருக்கலாம், இல்ல ரொம்ப எளிமையா கூட இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்தோம்னா கேள்வி ரொம்ப கடினமாக இருந்தால் அந்த எக்ஸாம்ல கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வரும் அப்படின்றதான். ஏன்னா நான் குரூப் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலயே நான் சொல்லியிருப்பேன் கட் ஆஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 கூட வரலாம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். 150 கூட வரலாம், இல்ல 180 கூட வரலாம். ஆனா கொஸ்டினை பொறுத்து தான் கட் ஆஃப் நம்ம சொல்ல முடியும், முன்னாடியே நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சேன். அதே பாத்தீங்கன்னா இப்ப நடந்த அந்த குரூப் ஒர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டினுக்கு போட்டிருந்தாலே கண்டிப்பா ஜாப் கிடைக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஒரு குரூப் 2 பொறுத்தளவுக்கு 150க்கு மேல போனாதான் நம்ம வந்து பிரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு எக்ஸாம்ல 150 வரலாம் கேள்வி வந்து கடினமாக இருந்தால். கேள்வி ரொம்ப கடினமாக இருந்தால் 140 கூட வரலாம். கேள்வி ரொம்ப எளிமையா இருக்குதா 160 165 கூட வரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எழுதி முடிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும். எக்ஸாம் சென்டர்ல தான் நமக்கு வந்து தெரியாது இந்த கொஸ்டின் கஷ்டமா ஈஸியான்றது. அங்க நீங்க முடிவு பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியே வந்த பிறகுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்துருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி நீங்க அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுக்கிறீங்க, தமிழ் தான் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கஷ்டமா இருந்தா 21வது கொஸ்டின் எடுத்துக்கிறோம். 21ல இருந்து 100 வரைக்கும் போறோம். ஓகேங்களா? 100 வரைக்கும் போயிட்டு, அதாவது இதுல இந்த டைம் வந்து எப்படி நம்ம பாக்குறோம் கொஸ்டின்னா, ஒரு கேள்வி நீங்க படிக்கும் போதே ஃபர்ஸ்ட்ல அந்த கேள்வியை பார்க்கும் போதே நம்மளுக்கு கண் பார்வை ஃபுல்லா தெரியும் கொஸ்டின்ல. அந்த கேள்வி நம்மளுக்கு முழுமையாக தெரிஞ்சதுன்னா அந்த கேள்வியை நம்ம திரும்ப இன்னொரு முறை படிச்சு கன்ஃபார்ம் ஆன்சரை எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு கேள்வி நம்ம படிக்கும் போதே இந்த கேள்வி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, இது நமக்கு தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு பார்க்கும் போதே தெரியும். தயவு செய்து அந்த கேள்வி தெரியலன்னு ஒரு சந்தேகம் எழுந்தா கூட அந்த கேள்வியை முழுமையாக நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கேள்வி தெரியலன்னா அதை திரும்ப 2 முறை 3 முறை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம 3 ரவுண்டா போட்டிருக்கோம். முதல் சுற்று, 2வது சுற்று, 3 சுற்றுன்னு நம்ம ஃபாலோ பண்ணும் போதுதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே 1வது கொஸ்டின்ல இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 3 பார்ட்டா பிரிக்கணும் ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? அதுல முதல் சுற்று நம்ம எடுக்கும்போது 100% நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருந்தா அந்த கேள்விக்கு ஆன்சர் டிக் பண்ணணும். அதுவும் கொஸ்டின்ல மட்டும்தான் டிக் பண்ணணும். கோடிங் ஷீட்ல தயவு செய்து ஷேடோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நீங்க குறைஞ்சபட்சம் 1.25 மணி நேரம் கோடிங் சீட்டை கையாலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? சரி, பாத்துங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன்சரு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் தோணுதோ அதுதான் தமிழ் ஃபுல்லா அப்படியே 100 வரைக்கும் போறீங்க. இப்ப நீங்க 21வது கொஸ்டின்ல இருந்து 100 வரைக்கும் போயிட்டீங்கன்னா திரும்ப 1வது கொஸ்டின்ல இருந்து 20வது கொஸ்டின் வரைக்கும் திரும்ப அப்படியே செக் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கும் போது இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கு, சந்தேகம் வருதுன்னா அதை நிப்பாட்டி வச்சிருங்க, நம்ம செகண்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரிதான் முதல் 100 கொஸ்டின் நீங்க முடிச்சிருங்க.
அடுத்த 100 கொஸ்டின் நம்ம போகும்போது 101வது கொஸ்டின் வந்து சயின்ஸ் வச்சிருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா கூட அமைக்கலாம். ஏன்னா நிறைய டைம் வந்து 100வது கொஸ்டின் 101ல இருந்து போகும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படியே ஒரு 121வது கொஸ்டின் போனீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்ப அந்த ஜிஎஸும் போகும்போது மேக்ஸும் ஜிஎஸும் ரெண்டு பேர், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் மேஜரா இருந்தாங்கன்னா ஒரு எம்எஸ்சி, பிஎஸ்சி, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய நபராக இருந்தால் முதல்ல மேக்ஸ் போய் போட போவாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு வழி. ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேருக்கு ஜிகே வரும், ஒரு சில பேருக்கு மேக்ஸ் வரும். மேக்ஸ் நல்லா போடக்கூடிய நபர் மேக்ஸ் போய் போடுவாங்க, ஜிஎஸ் நல்லா வரக்கூடிய நபர் ஜிஎஸ் போடுவாங்க. அப்படிலாம் தயவு செய்து இருக்க வேணாம். மேக்ஸா இருந்தாலும் ஜிஎஸ்ஆ இருந்தாலும் 101வது கொஸ்டின்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் எளிமையா கன்ஃபார்மா தெரியுதோ அதை அப்படியே போட்டுக்கிட்டே போயிடுங்க. இப்ப மேக்ஸ் ஒரு 10 செகண்ட்ல 20 செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல ஆன்சர் வர வைக்க முடியும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் எடுத்துக்கிட்டே போயிடணும். ஜிஎஸ் அதே மாதிரி தான். இப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் தெரியுதான் ஆன்சர் வச்சணும். கேள்விக்கு உண்டான பதில் தெரியவில்லை என்றால் அப்படியே கொஞ்சம் டவுட்டா இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சொல்லு படிக்கும் போதே அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்வியை படிக்கணும். அடுத்த கேள்விக்கு உண்டான பதில் தெரியலன்னா அடுத்த கேள்வி படிக்கணும். கேள்விக்கு உண்டான ஆன்சர் கன்ஃபார்ம் தெரியுதுன்னா 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். தயவு செய்து ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா ஆன்சர் தெரியுதுன்னா ஆன்சரை தயவு செய்து போய் தேடாதீங்க. 4 ஆப்ஷனையும் பாருங்க. 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் எது ஆன்சரோ அந்த ஆன்சரை முடிவு பண்ணிடுங்க. சரிங்களா? இப்படிதான் நம்ம வந்து அட்டன் பண்ணுமே தவிர நம்ம கேள்வியை படிக்கிற ஆன்சர் எங்க இருக்குன்னு போய் தேடுறோம். ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சாதாரண கொஸ்டின், திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், திருவள்ளுவர் தான் ஆப்ஷன் ஏல போய் பார்ப்போம். அது பார்த்தா ஏ ஆப்ஷன்ல திருவள்ளுவரே, சி ஆப்ஷன்ல சென்னா போதார்னு வச்சிருப்போம். லாஸ்ட் ஆப்ஷன்ல ஏ மற்றும் சி சரின்னு வச்சிருப்பான். நம்ம என்ன பண்ணிருப்போம், திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவரா அப்படின்னு சொல்லி ஏ ஆப்ஷன் முடிவு பண்ணும். ஆனா அங்க டி ஆன்சரா இருக்கும். ஏற்றி வந்த பிறகுதான் தெரியும். அந்த மாதிரி எப்பவுமே ஆப்ஷனை 4ஐயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப தெரிஞ்ச கேள்வியை 2 முறை கன்ஃபார்மா படிச்சு ஆன்சரை கொண்டு வரணும். தெரியாத கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சொல்லிலே டைம் நிப்பாட்டிடணும். அதிகமா நம்ம அதுல முழுசா படிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க போகக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி போகும்போது முதல்ல 100 கொஸ்டின் தமிழ் நம்ம வந்து புள்ளி வச்சிடறோம், எது கன்ஃபார்ம் ஆன்சரோ அது. அடுத்த 100 கொஸ்டின்ல ஜிஎஸும் மேக்ஸும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா அப்படியே தெரிஞ்சது அப்படியே போட்டுக்கிட்டே போறோம். அந்த மாதிரி உங்களால பண்ணும்போது இந்த 200 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரு கன்ஃபார்ம் 100% இருக்கக்கூடிய ஆன்சர் முதல் ரவுண்ட்ல உங்களால கொண்டு வர முடியும். இப்ப முதல் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு 100% தெரிஞ்ச ஆன்சர். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நீங்க போகும்போது எப்படி இருக்கும்னா 2வது ரவுண்ட்ல கொஞ்சம் அறக்குறைய டவுட்டா இருக்கும். ஏதாவது ஒரு நூலை கொடுத்துருக்கான், பாரதியாரா முடியரசனா, பாரதியாரா கண்ணதாசனா, இப்படி ஒரு குழப்பமா இருக்கிறதுலாம் விட்டுடலாம் செகண்ட் ரவுண்ட்ல. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாரதியாரா, பாரதிதாசனா, வாணிதாசனா, கண்ணதாசனா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆன்சர்னா கையை வைங்க, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. இப்படிதான் நம்ம 200 கொஸ்டின் போகணும். அப்படி போகும்போது கேள்வியுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது தமிழ் மொத்தம் 100 கொஸ்டின், ஓகேங்களா? மேக்ஸ் 25 கொஸ்டின், பாலிட்டி 15 கொஸ்டின், ஹிஸ்டரி ஐஎன்சி 10 கொஸ்டின், சயின்ஸ் 5 கொஸ்டின், ஜியோகிராபி 5 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் 20 கொஸ்டின், யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமாக இருக்கும். விடுதலை போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வரும். அதுல ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். இந்த எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் 20 கேள்வி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ் ரொம்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா குரூப் உங்களுக்கே தெரியும், ரொம்ப கடினமாக கேள்விகள் வந்தது. நிறைய நம்மளால அட்டன் பண்ணாத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த குரூப் 2 பொறுத்தளவுக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிலீஷுமே கண்டிப்பா தமிழை விட இங்கிலீஷ் கண்டிப்பா எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? எழுதிட்டு வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல ஒருவேளை இங்கிலீஷ் கூட தமிழை விட கஷ்டமா கூட வரலாம், அது நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கண்டிப்பா ஒரு வேலை உங்க மைண்ட் செட்ல தமிழ் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னா உங்களால நிச்சயமாக 100 கேள்வியில கன்ஃபார்மா 65 கொஸ்டின் போட முடியும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல முதல் சுற்றுல அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன்சர் 100 கேள்வியில 65 தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல கண்டிப்பா 10 கொஸ்டின் நம்மளால போடுற அளவுக்கு தான் கொஸ்டின் அமைச்சிருப்பாங்க. ஈஸியா நம்ம டக்குன்னு கை வைக்கிற மாதிரி 10 கொஸ்டின் இருக்கும். பாலிட்டியை பொறுத்தளவுக்கு 15 கேள்வி. எல்லாருமே நல்லா படிக்கிறது பாலிட்டியை, அதனால நிச்சயமா 7 கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்டரி ஐஎன்சி மொத்தம் 10 கொஸ்டின். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கேள்வி நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். சயின்ஸை பொறுத்தளவுக்கு 5 கேள்வி. எல்லாருமே சயின்ஸை படிக்கிறது கிடையாது, அதனால ஓரளவுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு கொஸ்டினாவது நிச்சயமா தெரியும். ஜாகிரபியை பொறுத்தளவுக்கு 5 கொஸ்டின், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தெரியும். எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஸ்டின், கண்டிப்பா 7 கொஸ்டின் தெரியும். யூனிட் 6 பொறுத்தளவுக்கு மொத்தம் 20 கொஸ்டின்ல கண்டிப்பா 9 கொஸ்டின் தெரியும். இது வந்து நான் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சது மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறத விட்டுடுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல 65, மேக்ஸ்ல 10, பாலிட்டியில 7, ஹிஸ்டரி ஐஎன்சி 5, சயின்ஸ் 1, ஜியோகிராபி 1, எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 7, யூனிட் 6ல ஒரு 9, மொத்தம் 105 கேள்வி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. முதல் சுற்று 1.5 மணி நேரம் டைம் எடுக்கிறோம்.
கரெக்டா உங்களுக்கு 9:15 கொஸ்டின் பேப்பர் வந்துருது அப்படின்னும் போது கரெக்டா 1.5 மணி நேரம் நீங்க டைம் எடுத்தீங்கன்னா 10:45 முதல் சுற்று நீங்க முடிச்சிடணும். நான் சொல்றது எல்லா கொஸ்டினையும் வச்சு படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது. கன்ஃபார்ம் ஆன்சரை மட்டும்தான். 105 கேள்வி இந்த ரவுண்ட்ல உங்களால கொண்டு வர முடியும். அதான் இங்க நான் சொல்லியிருக்கிறேன். 105 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதாக இருக்கும் நிச்சயமா. இல்ல சார் அதை விட ரொம்ப கொஸ்டின் கஷ்டமா இருந்து போச்சுன்னா ஒரு 80 90 உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நார்மலாவே 105 கேள்வி முதல் சுற்றை எடுத்துக்கிறோம். சில தமிழ் 65, மேக்ஸ்ல 10, ஜிகேல 30 கொஸ்டின். நம்மளுக்கு 200 கேள்வியில 105 கொஸ்டின் கன்ஃபார்மா 100% தெரியும். சரிங்களா? இந்த இடத்துலதான் எல்லாருமே மனசு உடைஞ்சு போறது. ஏன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 65 கொஸ்டின், மேக்ஸ்ல 10 கொஸ்டின் தான் தெரியுது, ஜிகேல 30 கொஸ்டின் தெரிஞ்சா மொத்தத்துக்கே 105 கொஸ்டின் தெரிஞ்சா பாதி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மீதி பாதி கொஸ்டின் உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆகுனா 2 வருஷம் படிச்சவங்க, 1 வருஷம் படிச்சவங்க, 3 வருஷம் படிச்சவங்க, 4 வருஷம் படிச்சவங்க, எத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பாதி தான் நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா அப்படியே மனசு உடைஞ்சிருவோம். என்னடா படிக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியல, ஒண்ணுதான் தெரியுது, ஒரு 2-3 கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டார்டிங்ல தமிழ் போகும்போதே நிறைய கேள்வி நம்மளுக்கு தெரியலன்னு உடனே என்ன ஆயிடுதுன்னா மனசு உடைஞ்சிருது. அந்த எக்ஸாம் நம்மளுக்கு கேள்வி நிறைய தெரியல அப்படின்னு சொல்லி தமிழ்லயே ரொம்ப டைம் எடுத்து வீணாக்கி இந்த எக்ஸாம் நம்ம செலக்ட் ஆக மாட்டோம், நம்ம படிச்சதே இங்க எதுவுமே வரல அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் எக்ஸாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குதான் நான் சொல்றது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேள்வி எந்த அளவுக்கு கடினமா இருந்தாலும் கட்டம் ரொம்ப கம்மியா வரும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், நீங்க 3 வருஷம் படிச்சீங்க, 2 வருஷம் படிச்சீங்க, 1 வருஷம் படிச்சீங்க, 6 மாசம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது மத்தவங்களுக்கும் தெரியாதுன்ற இந்த மைண்ட் செட்டை முதல்ல பிக்ஸ் பண்ணுங்க எல்லாருமே. நான் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 1 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நிறைய தமிழ்ல பார்த்திருக்கேன், நிறைய மெட்டீரியல் நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம். அப்ப நமக்கு தெரியாது நிச்சயமா வேற ஆளுக்கும் தெரியாதுன்ற முதல்ல மைண்ட் செட்ல கொண்டு வரணும். கேள்வி ரொம்ப இந்த எக்ஸாம்ல கஷ்டமா கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டின் கடினமாக எடுக்கப்பட்டது, அதனால கட் ஆஃப் கண்டிப்பா கம்மியா வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. நான் அதுக்குதான் இந்த டைம் 105 கொஸ்டின் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன்சர்னே நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களால மேக்ஸ் 10 தான் பண்ண முடியுது, கேள்வி ரொம்ப கடினமா இருக்குது. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 75 கேள்வியில பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இல்ல ஒரு 25 கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்குது, 20 கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்குதுன்னா கொஸ்டின் கஷ்டமா இருக்குது, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே அது கஷ்டமா தான் இருக்கும், யாருக்குமே தெரியாது. நமக்கு ஒரு கண்டபட்சம் இல்லைன்னா மத்தவனுக்கும் தெரியாது, நமக்கு ஜாகிரபி தெரியலன்னா மத்தவனுக்கும் தெரியாது. அந்த மைண்ட் செட் முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு 105 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா கரெக்டா 9:15 ஸ்டார்ட் பண்றீங்க, 9:45 முடிச்சிடும். சாரி, 10:45 நீங்க முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? சரி, 10:45 என்ன அப்படின்னா 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். 10:45 105 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன்சர் தெரியுது. இப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா டிராவ்ல வச்சிருக்கீங்களா கோடிங் சீட்டு, அதை வெளியே எடுக்கிறீங்க. அப்ப எடுத்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருல்ல அவர்கிட்ட திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுங்க, டேபிள ஆட்டாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றீங்கன்னா கோடிங் சீட்டை எடுத்து முதல் 105 கேள்வி 200 கேள்விகள் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னும் போது அழகா கொஸ்டின் பேப்பர்ல நம்பரை பாக்குறீங்க, கோடிங் ஷீட்லயே நம்பர் பாக்குறீங்க, அப்படியே அழகா பார்த்து 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 அப்படியே ஒன்னொன்னா இந்த டைம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 105 கேள்வி நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச ஆன்சர் அப்படின்னும் போது அழகா பொறுமையா ஷேடோ பண்ணணும். ஷேடோ பண்ணும்போது இப்ப ஆன்சர் அப்படின்னா இப்படி ஷேடோ பண்றீங்கன்னா அழகா முழுமையா ஷேடோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லா ஷேடோ இறக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த இடத்துல லைட்டா நடுவில் இப்படி எல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஷேடோ பண்ண விடாது. இதை கொஞ்சம் தயவு செய்து பார்த்துங்க. ரெண்டாவது 200 கேள்வியும் கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேடோ பண்ணிக்கலாம் கடைசியா. நான் அப்படிதான் பண்ணி பழக்கம் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா முதல் ரவுண்ட்ல நம்மளுக்கு 100% தெரிஞ்ச கொஸ்டினா இருக்குது. அப்ப லாஸ்டா ஒரு 175 இருந்து 200 நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணீங்க, லாஸ்டா எல்லாத்தையுமே ஷேடோ பண்ணலாம்னா லாஸ்டா ஒரு 10 நிமிஷத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் ஷேடோ பண்ணீங்க. அப்படி ஷேடோ பண்ணும்போது என்ன ஆகும்னா லாஸ்ட்ல ஒரு 50 கொஸ்டின் பண்ணும்போது 12 ஆயிடும். இன்னும் மீதி 50 கொஸ்டின் நீங்க மிச்சம் வச்சிருப்பீங்க ஷேடோ பண்ணாம. அப்போ கொஸ்டின் பேப்பர் அவங்க கேட்பாங்க, இது கோடிங் சீட் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், டக்கு 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 டக்குன்னு அரைக்குறையா ஷேடோ பண்ணிட்டு கடைசியில விட்டுட்டு வந்துருவோம். இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. முதல் ரவுண்டு நம்ம முடியுதான் 105 கேள்வியா எல்லாத்தையும் ஷேடோ பண்ணி அழகா 105 ஷேடோ பண்ணி வச்சிடறோம். ஷேடோ பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப 9:15 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 10:45 இங்க கொஸ்டின் பேப்பர்ல முதல் ரவுண்ட் அடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கரெக்டா 11 மணிக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, முதல் ரவுண்டு கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. ஏன்னா 11 மணிக்கு மேல டைம் எடுத்துக்க கூடாது. ஏன் டைம் எடுக்க கூடாதுன்னா கன்ஃபார்ம் ஆன்சர் மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. தெரியாத கேள்வியெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தாதான் உங்களுக்கு டைம் அதிகமாகும். அப்புறம் 11:30 ஆயிடும், 12 ஆயிடும். அப்புறம் கடைசியில வச்சு சொதப்பி விட்டு வரீங்க. கன்ஃபார்ம் ஆன்சர் அது 50 கொஸ்டின் தெரிஞ்சாலும் சரிதான், 200 கேள்விகள் 50 தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைமுக்குள்ள முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 11 மணிக்கு உங்க கையில இருக்கிறது
105 கேள்விக்கு சரியான ஆன்சரு. மீதி 95 கொஸ்டின் உங்களுக்கு வந்து தெரியாது. அப்படின்னா தெரியாதது 95 கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறகுறையா தெரிஞ்சது இருக்கும். ஏவா இல்ல பிவா, சியா இல்ல டியா, இல்ல அனைத்துமே சரியா, இந்த கூட்டு சரியா அந்த கூட்டு சரியா அப்படின்னு டவுட்டா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, செகண்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க. 11 மணிக்கு கரெக்டா வாட்சியை பாக்குறீங்க, செகண்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க. உங்க கையில தமிழ் 35 கொஸ்டின் டவுட்ல தெரியாது இருக்கும். மேக்ஸ் 15 கொஸ்டின் டவுட் தெரியாது இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 45 கொஸ்டின் டவுட்டாவும் இருக்கும், தெரியாததும் இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கும். செகண்ட் ரவுண்டுக்கு கரெக்டா 45 நிமிடம் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ரவுண்ட்ல என்ன வேலை அப்படின்னா, நம்மளுக்கு சுத்தமா தெரியாதுன்னு ஒரு பார்ட் இருக்கும் கொஸ்டின்ல. கொஞ்சம் டவுட்டா இருக்கும். பாரதியாரா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, கண்ணதாசனா, இப்படின்னு டவுட்டா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி கேள்வியை எடுக்கிறோம். அந்த மாதிரி 35 கேள்வியில தமிழை பொறுத்தளவுக்கு 20 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் டவுட்டா இருக்கிற கொஸ்டின். மீதி 15 கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இலக்கணம் 85 கொஸ்டின் இருக்கிறதால நமக்கு நிறைய தெரியாதது கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் இரண்டாவது சுற்றை பொறுத்தளவுக்கு தமிழ்ல மொத்தம் 35 கொஸ்டின் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் எடுக்கிறீங்க. 20 கொஸ்டின் எடுத்து அந்த 20 கொஸ்டின் நீங்க முடிக்கணும். எப்படி முடிக்கணும்னா, இந்த 20 உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியாது கிடையாது. வேர் சொல்லலாம் இல்ல வினைமுற்றா, வினையச்சமா இல்ல பெயரச்சமா, இப்படி டவுட்டா இருக்கிறத இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் ஒரு 20 கொஸ்டின் முடிக்கிறீங்க. அடுத்தது செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் 15 கொஸ்டின் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். 15 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் ஆன்சரை நீங்க கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? 7 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 10 கொஸ்டின் போட்டுட்டோம். மீதி 7 கொஸ்டின் கண்டிப்பா 17 கொஸ்டின் போடுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க மேக்ஸை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ரீசனிங் எல்லாமே போடுற மாதிரி ஒரு 7 கொஸ்டின் இருக்கும். ஜிகேவை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சது 30 கேள்வி தான். மீதி 45 கொஸ்டின் 45 நம்மளுக்கு தெரியாது இருக்காது. அப்படியே அரைகுறையா வந்தது போனது தெரிஞ்சது தெரியாது இந்த மாதிரி டவுட்ல இருக்கிறது கண்டிப்பா ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும், படிச்ச மாதிரியே இருக்கும், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், டெஸ்ட்ல ஏதோ அட்டன் பண்ண மாதிரியே இருக்கும், வீடியோல ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். இது வந்து செகண்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்ல 20 கொஸ்டின், மேக்ஸ்ல 7 கொஸ்டின், ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டின், டோட்டலா 52 கொஸ்டின். இந்த 52 உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியாது கிடையாது. இந்த 52மே உங்களுக்கு டவுட்ல இருக்கிற கொஸ்டின். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு 100% தெரிஞ்ச கொஸ்டின் 105 கொஸ்டின். செகண்ட் ரவுண்ட்ல 52 கொஸ்டின் டவுட்டா இருக்கிற கொஸ்டின். இது ஒரு 52, இது ஒரு 105, 155 கொஸ்டின் உங்களுக்கு சம்பந்தமானதா இருக்கும். நீங்க கேள்விப்பட்ட மாதிரியா இருக்கும், படிச்ச மாதிரியா இருக்கும், தெரிஞ்ச மாதிரியா இருக்கும், எல்லாமே இதுல. சரிங்களா? இப்ப செகண்ட் ரவுண்ட்ல 52 கொஸ்டின் எவ்வளவு நேரத்துல நீங்க முடிக்கிறீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இந்த 52 உங்களுக்கு தெரியாது கிடையாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே மனசு சோர்வடைஞ்சு போச்சுன்னா அந்த கொஸ்டினை நம்ம சரியான முறையில ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஆனா 105 கொஸ்டின் நம்மளால பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது தெரியாத கேள்வியை நம்ம எப்படி நம்ம பக்கம் கொண்டு வர்றது, அந்த ஆன்சரை எப்படி கொண்டு வந்து நம்ம இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே பிடிச்சி அந்த டவுட்டா இருக்கிற கொஸ்டின் உங்க சைடு இழுக்கணும். கெஸ் பண்ணி இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர். சரி, இந்த செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் தேர்ட் ரவுண்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம பிரெயின் எப்பவுமே என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டினா கொடுக்கறதுல ஆன்சரும் இருக்கிற கொஸ்டின் எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன ஆன்சரை முடிவு பண்ணதோ அதுதான் ஆன்சர். திரும்ப நம்ம வந்து ஆன்சரை மாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஏஓ பிஓ சிஓ 4 ஆப்ஷன்ல ஏன்னு ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல ஒருவேளை அது பியா இருக்குமோ இல்ல சியா இருக்குமோ, இல்ல சி மாதிரி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிய போய் போடுவாங்க. முதல்ல முடிவு பண்ணது என்னன்னா ஏவை முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரத்துல சி தான் இருக்கணும் முடிவு பண்ணுவோம். ஆனா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுதான் ஆன்சரா இருக்கும். நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, அதாவது போயிட்டு ரெண்டாவது ஒரு ஆன்சரை மாத்துறது. அப்படி மாத்தும் போது சி மாத்தினாங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா தப்பாயிடுது. இந்த மாதிரி நம்ம தப்பு பண்றதே ஒரு நபரும் ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு முடிவு பண்ணி ரெண்டாவது ஒண்ணு முடிவு பண்றது இந்த தெரியாத கேள்வியில டவுட்டா இருக்கிற கேள்வியில நிறைய தப்பு நடக்கும். ஏன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சுன்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டவுட்டா இருக்கிறதுல தயவு செய்து அந்த மாதிரி மாத்தாதீங்க. அப்படி நீங்க மாத்துறீங்கன்னா சி தான் 100% ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் மாத்துங்க. டவுட்டா இருந்ததுன்னா மாத்தாது. ஏன் முடிவு பண்ணிட்டியா, இல்ல சி தான் கன்ஃபார்ம் ஆன்சர் அப்படின்னா மாத்துங்க, தப்பு இல்லை. ஆனா ஏவா இருக்குமா சியா இருக்குமான்ற இடத்துல முதல்ல ஏ முடிவு பண்ணி புள்ளிலாம் வச்சு ஷேடோ பண்ற டைம்ல போய் திரும்ப இன்னும் ஒரு முறை கொஸ்டினை படிச்சுட்டு சியை கொண்டு வந்து போட்டோம்னா தப்பாயிடும். இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்றதே குறைஞ்சது ஒரு 25 கொஸ்டினாவது மாத்துவீங்க. இப்படி 25 கொஸ்டின் நீங்க மாத்துறீங்க, ஒரு 20 கொஸ்டின் மாத்துறீங்கன்னா மாத்துறதுல ஒரு 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சரியான ஆன்சர். தப்பாகிறது 20 கொஸ்டின் தப்பாயிடும். ஒருவேளை நீங்க மாத்தாம இருந்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம தப்பு பண்றதே எந்த இடத்துலன்னா
முதல்ல ஒரு ஆன்சரை முடிவு பண்ணிட்டு திரும்ப ஒரு ஆன்சரை நம்ம மாத்துறதா. தயவு செய்து அந்த வேலையை இந்த 2வது சுற்றுல செய்யாதீங்க, 3வது சுற்றுல செய்யாதீங்க. என்ன முடிவு பண்றீங்களோ நீங்க முடிவு பண்றதா ஆன்சர். தயவு செய்து திரும்ப நீங்க மாத்தக்கூடாது, சரிங்களா? அப்படி நீங்க மாத்தும் போது 52 கொஸ்டின் செகண்ட் ரவுண்ட்ல. இந்த செகண்ட் ரவுண்டு தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். எப்படி நிர்ணயிக்கும்னா, நம்மளுக்கு தெரியாத கேள்விகள் 52ம் டவுட்டா இருக்கிறது, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான். அந்த 52ல நிச்சயமா உங்களுக்கு 35 கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பா 30 to 35 நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா இது சுத்தமா தெரியாது இல்ல, சந்தேகத்துலதான் வச்சிருக்கோம். அப்ப சந்தேகத்துல வச்சிருக்கும் போது நமக்கு தான் பிளஸ் அமையுமே தவிர நம்மளுக்கு மைனஸ் அமையாது, ஓகேங்களா? சரி, அடுத்து 3வது ரவுண்டு. 3வது ரவுண்டுல என்னன்னா, நம்மளுக்கு சுத்தமாவே தெரியாதுன்னு வச்சுக்கோம். கேள்வியே படல, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது, தமிழை பொறுத்தளவு ஒரு 15 கொஸ்டின் சுத்தமா நம்மளுக்கு தெரியல, எப்படி கொண்டு வரதுனே தெரியல, இலக்கணம் சுத்தமா நம்மளுக்கு புரியல, அந்த ஆப்ஷனே வரல. மேக்ஸை பொறுத்தளவுக்கு 8 கொஸ்டின் சுத்தமா நம்மளுக்கு தெரியல. ஜிஎஸ் பொறுத்தளவு 20 கேள்வி எங்கேயுமே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 15, இது ஒரு 8, 23, 43 கொஸ்டின் சுத்தமா நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் பார்த்தா ஒரு 43 கொஸ்டின் நம்மளுக்கு சுத்தமா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த 43 கொஸ்டினையும் என்ன பண்ணுவோம்னா, அதாவது அது சைடு நம்ம விடக்கூடாது. கொஸ்டினே நம்மளுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நம்ம விட்டுடக்கூடாது. 43ஐயும் யோசிச்சு தெரியாத கேள்விக்கு விடையளிப்பது எப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். எப்படி எல்லாம் ஆன்சர் கொண்டு வர முடியும், எந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, 43 கொஸ்டின் சுத்தமா தெரியாதுல, நம்மளுக்கு கண்டிப்பா 15 கொஸ்டின் கிடைக்கும். ஆனா அந்த 43மே நம்மளுக்கு தான் சுத்தமா தெரியலையே அப்படின்னு இப்படியே ஏதோ ஒண்ணு போட்டு வந்தோம்னா ஒரு 7-8 கிடைக்கும். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சும்மா அட்டன் பண்ணாலே ஏன்னு போட்டா கூட 40க்கு ஒரு 8-9 கிடைக்கும். அப்ப நம்ம அதை யோசிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 7-8 கொஸ்டின் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஃபுல்லா ஏன்னு போட்டா கூட 40க்கு கண்டிப்பா 10வது வருமா இல்லைங்களா? அப்ப 10 கிடைக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சு அதை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 5 எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். அந்த வகையில ஒரு 15 கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிறது 200 கேள்வியில 105 கன்ஃபார்ம் தெரியுது. 2வது ரவுண்டு நம்ம டவுட்ல வச்சிருக்கிறது 52 கொஸ்டின், ஓகேங்களா? அந்த 52 கொஸ்டின்ல கண்டிப்பா நம்மளுக்கு 35 கொஸ்டின் கிடைக்கும். 3வது ரவுண்டை பொறுத்த அளவுக்கு சுத்தமா தெரியாத கேள்வி 43 கொஸ்டின், கண்டிப்பா 15 கிடைக்கும். அப்ப 105, இது ஒரு 35, 140 கொஸ்டின், இங்க ஒரு 15 கிடைக்குது. 155 கொஸ்டின் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். குரூப் 2 பொறுத்த அளவுக்கு கேள்வி ரொம்ப கடினமாக இருந்தால் 150 கட்டாப் கண்டிப்பா வரலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தா 140 கூட கட்டாப் வரலாம். கேள்வி ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா 160க்கு மேல கூட போகலாம். ஆனா மொத்தத்துல கேள்வி எவ்வளவு கடினமாக இருந்தாலும், கேள்வியே நம்மளுக்கு சுத்தமா தெரியல, 200 கேள்வியுமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் அதை யோசிச்சு நம்ம சைடு ஆன்சரை நம்ம கொண்டு வரதான் பார்க்கணுமே தவிர, கேள்வி நம்மளுக்கு தெரியல, ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னே நம்ம படிச்சதே எங்க கொஸ்டினவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு உடைஞ்சு போயிட்டோம்னா நம்மளால அந்த எக்ஸாமை கரெக்டா பண்ண முடியாது, சரிங்களா? சார், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 105 சொன்னேன். ஒருவேளை தமிழ் இந்த முறை எளிமையா கேட்கப்பட்டது அப்படின்னா 65ங்கிறத 80 கூட சரியா பண்ண முடியும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 80 கூட பண்ண முடியும், கேள்வி ரொம்ப எளிமையாக இருந்தால். ஆங்கிலம் பொறுத்தளவுக்கு எளிமையாக இருந்தாலும் அதுவுமே 80 பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் இல்ல ரொம்பவே கடினமாக இருக்கும். கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 2ல தமிழ் ஒரு நார்மலாகவும், ஜிஎஸ் ரொம்ப கடினமாகவும், மேக்ஸும் நார்மலா உங்களால போடுற மாதிரி தான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும். இல்ல இதுல எப்படி வேணாலும் மாறலாம். ஜிஎஸ் ரொம்ப எளிமையாவோ இல்ல மேக்ஸ் ரொம்ப எளிமையாவோ, தமிழ் முன்னாடி மாதிரியே கடினமாகவும் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்க பேப்பரை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். என்னுடைய இதுல இருந்து நான் பார்க்கும்போது தமிழ் வந்து ஒரு நார்மலா ஒரு 80க்கு மேல 90 கண்டிப்பா அடிக்கிற மாதிரி அமைப்பாங்க அப்படின்றதும், ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க 40 அடிச்சிட்டாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியும், மேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு 20 கொஸ்டின் கண்டிப்பா போட முடியும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் அமைப்பாங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கேள்வியை தயவு செய்து ஃபர்ஸ்ட்ல நீங்க படிச்ச உடனே கடினமாக கேள்வி கேட்கப்பட்டது, நமக்கு எதுவுமே தெரியல, நமக்கு இதுல ரிசல்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. கேள்வியை நம்ம பார்த்து கடைசி வரைக்குமே 9:15 இருந்து 12:30 வரைக்கும் இந்த வேலையை நம்ம எப்படியாவது இந்த பிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணி ஆயிடணும், இதுல நம்மளுக்கு வேலையை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே நம்மளுடைய போராட்டம் இருக்கணுமே தவிர, நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா 9:15 கொஸ்டின் வாங்கி 9:30 அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஒரு அரை மணி நேரத்திலே முடிவு பண்ணிடுறாங்க, தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு தெரியல, தமிழே நம்மளுக்கு தெரியலன்னா ஜிஎஸ் எங்க நம்மளுக்கு தெரிய போகுதுன்ட்டு அப்படியே ஏனாத்தனமும் அட்டன் பண்றாங்க. ஏனாத்தனமா கொஸ்டின் போடும்போது தெரிஞ்ச கேள்வியுமே நிறைய தவறு நடக்குது, சரிங்களா? சரி, இதுல கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஆன்சர் நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் கோடிங் சீட்ல கொஸ்டின் பேப்பர்ல முதல்ல புள்ளி வைக்கிறோம், கோடிங் சீட்ல ஷேடோ வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஷேடோ பண்ணணும்.
செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு என்னன்னா கோடிங் சீட்டை பக்கத்திலே வச்சுக்கணும், கொஸ்டின் பேப்பர் பக்கத்திலே வச்சுக்கணும். கொஸ்டின் படிக்கிறோம், ஆன்சர் இதுதான். கொஸ்டின் லைட்டா ஒரு புள்ளி, கோடிங் சீட்ல அப்படியே ஷேடோ பண்றோம். இது ரெண்டாவது ரவுண்டு. மூணாவது ரவுண்டும் அதே தான். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் பாக்குறோம், இந்தாண்ட சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம், செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம்னா தேர்ட் ரவுண்ட் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 43 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாத கேள்வி போய் கொஸ்டின் பேப்பர்ல தேடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்ட் முடிக்கும் போதே எந்த கேள்வி எல்லாம் தெரியலையோ, இப்போ ஒரு 55வது கொஸ்டின் தெரியல அப்படின்னா 55 பெருசா அப்படி ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. கொஸ்டின் பேப்பர்ல கோடிங் சீட்ல தயவு செய்து ரவுண்ட் போடக்கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்றோம், இப்படி பெருசா ரவுண்ட் போடுறோம். ஏன் அப்படின்னா எல்லா கேள்வியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, போட்டாச்சு. தெரிஞ்சதோ தெரியாதோ போட்டோம். மீதி இதை போய் தேடணும்னா கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு பேப்பர் இப்படி ஓபன் பண்றோம்னா, ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப பேஜ் அதிகமா வருது, நீங்க ஒன்னு ஒன்னா தேடிட்டு எது போடலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்றோம், அந்த கொஸ்டின் நம்பர்ல இப்படி ரவுண்ட் பண்ணிடும். இதுதான் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இது தேர்ட் ரவுண்ட் போகும்போது தேர்ட் ரவுண்ட்ல இப்படி முடிச்சிட்டோம்னா இது என்ன பண்ணிடும், அப்படி டிக் பண்ணிடும். இதை நான் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்லையும் டிக் பண்ணிட்டே போறீங்க. ஒருவேளை தேர்ட் ரவுண்ட்லயுமே முக்கியமான கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னா நம்ம கடைசியா அதை பார்த்துக்கலாம். மேக்ஸை லாஸ்ட்ல போடலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேஜ் நம்பரை லாஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான சம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஸ்டின் பேப்பருடைய நம்பரை லாஸ்ட்ல அது எந்த பேஜ்ல இருக்குது அப்படின்றத எழுதி வச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு 12:30 முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா ஒரு 2-3 மேக்ஸ் போலான்னு இருந்தா அந்த பேஜை கரெக்டா நம்ம பார்த்து போடுறதுக்கு நம்ம எழுதி வச்சிருந்தா தெரியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எந்த கொஸ்டின் எழுதி இருந்தா, ஏன்னா நம்ம ஷேடோ பண்ணாம வேற வச்சிருக்கோம். அப்ப டக்குன்னு என்ன பண்ணலாம், கோடிங் ஷீட்ல சரி டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம போய் இனிமேல் சம் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொஸ்டின் நம்பர் நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு பார்த்து அதை ஷேடோ பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்றதுன்னா ஒரு 10 கொஸ்டின் நிப்பாட்டி வச்சுக்கிறது, கடைசியா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல விட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாது. அப்புறம் போய் அதை தேடிட்டு இருக்கிறது. ரெண்டாவது கோடிங் ஷீட்லயும் அது எந்த கொஸ்டின் நம்பர்னு தெரியாது. அப்புறம் அப்படி இப்படி விட்டுட்டு வந்துடுறது. இந்த மாதிரி தவிர தயவு செய்து செய்யாதீங்க. எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா ரவுண்ட் பண்ணி வச்சிருங்க கொஸ்டின் பேப்பர்ல, அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஏதோ ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தேர்ட் ரவுண்டு போகும்போது செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 43 கொஸ்டின் ரவுண்ட் பண்ணி வைப்பீங்க. அந்த தேர்ட் ரவுண்டு போகும்போது அதை டிக் பண்ணிட்டு எதெல்லாம் முடிக்கிறோமோ அப்படியே போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும். எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா கட்டாப் ரொம்ப கம்மியா வரும்னு அர்த்தம். கேள்வி ரொம்ப எளிமையா இருக்குது, தமிழ் உங்களுக்கு 85 90 95 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தெரியுது அப்படின்னா அப்பயும் நீங்க வந்துட்டு எல்லா கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, ஜிஎஸும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது, மேக்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்குது, பரவாயில்ல நம்ம படிச்சதெல்லாம் வந்துச்சுன்னு அசால்ட்டாவும் அட்டன் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கட்டாப் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்றத புரிஞ்சுங்க. தயவு செய்து நல்ல முறையில் இந்த தேர்வை எழுதி இந்த தேர்வுல அனைவருமே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.